மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி கர்ப்பமாக இருக்காளா என்ற விஷயத்தை கேட்டதுமே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு பதறி போயிடுறாங்க. மறுபக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு, மல்லி அந்த குழந்தை உன் வயிற்றில் எப்படி நிம்மதியாக வளர்ந்துருந்துன்னு அதை நான் பார்க்க தானே போகிறேன். முதல்ல அந்த குழந்தையோட கருவை வந்து நான் கழைக்க தான் போகிறேன். நீ குழந்தையே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போவே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜேஸ்வரி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது. மறுபக்கம் தொலைஞ்சு போன வெண்பா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு நினச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு, அதாவது மல்லியோட விஷயத்தை இப்படிலாம் சும்மா விடக்கூடாது. ஏன்னா அவள் முதல்லையே காலில் சலங்க கட்டி விட்டபடி விஜயும் அவளுடைய சொல் பேச்சை தான் கேட்குறான். அவள் வயிற்றில் குழந்தை மட்டும் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தவே முடியாது. அதனால் அந்த ஒரு முழு உரிமை மட்டும் அவளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. இப்போவே இந்த விஷயத்தை வந்து கதிரேசனுக்கு எந்த முறையில் சொல்லணுமோ அதே முறையில் நம்ம வந்து சொல்லி, அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு இல்லை, விஜயோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக வெளியே துரத்தணும் அப்படின்றதுக்காக, கதிரேசன் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ராஜேஸ்வரி கதிரேசனுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாமல், என்ன ராஜி என்ன விஷயம், என் பேத்தி வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாளா, அவளை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்களா, அதுவெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலுமே நடக்காது. ஏன்னா மல்லி அதுக்கெல்லாம் சான்ஸே வந்து கொடுக்க மாட்டா. மல்லி இப்போ தான் ஏன் உங்களுடைய பேத்தி வெண்பாவை தொலைச்சிருக்கான்ற விஷயமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவள் சும்மா தான் சொல்லியிருக்கா 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் அப்படி இப்படின்னுலாம். மற்றபடி மல்லி வந்து கர்ப்பமாக இருக்கா. மல்லியோட வயிற்றில் இப்போ ஒரு குழந்தை வளருது. வெண்பா இருந்தால் 2 பேருக்கும் சரிசமமாக பங்கு உரிமை இதெல்லாம் கிடைக்குன்ட்டு தான் வெண்பா இல்லாமல் போயிட்டா. அதுக்கப்புறமா இந்த சொத்து, இந்த வாரிசு, இந்த வீடு இது எல்லாமே தான் பிள்ளைக்கு மட்டும்தான் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மல்லி இருந்துட்டு பேராசை பிடிச்சி உங்களுடைய பேத்தி வெண்பா வந்து தொலைச்சிருக்கா. இப்போ என்னுடைய மருமக வெண்பா எங்கே இருக்காலும் தெரியல அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னம்மா வந்துட்டு உறவு முறையில் வந்துட்டு அப்படியே பேசுவாங்க. கதிரேசன் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா. அதுக்காக தான் மல்லி இருந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து நடந்திருக்காளா. இப்போவே அந்த வீட்டுக்கு வரேன் 2ல் 1 தெரிஞ்சாகணும் அப்படின்னு கதிரேசன் இருந்துட்டு அப்படியே ஆத்திரத்தில் வந்து கொந்தளிப்பாங்க இல்லையா. ஆனால் மறுபக்கமோ நம்ம மல்லி வீட்டில் இல்லாமல் இப்போ விஜயை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தானுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆன விஷயம் மல்லிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு விஜய் நினச்சாலுமே, மறுபக்கம் அந்த கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது குணா மூலயமா இப்போது மல்லிக்கு வந்து விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது ஏன் நீ என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும், என்ன தான் நானாக வெண்பாவை தொலைச்சதாக இருந்தாலும், ஏன் விஜய் இருந்துட்டு இந்த அளவுக்கு என் மேலே வந்து கோவத்தை காட்டணும். அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன வெண்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து செஞ்சேன். வெண்பாவை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அவள் அடையணும், அதனால அவள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தானே வந்து போனேன். இப்போது அவளை கண்டுபிடிக்க போயிட்டு இவருடைய காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சரி அதாச்சும் ஒரு விஷயமாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா, எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, சரி நீ வராமல் வீட்டிலே கூட இரு, ஆனால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தால் கூட என்னுடைய மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்போ மல்லி இருந்துகிட்டே பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் அதாவது விஜயை பார்க்க ஓடோடி வந்து போவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா விஜயை பார்த்ததுமே, ஏன் விஜய் எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எப்படி மல்லி உங்ககிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்க்குற, உன்னால தான் என் பொண்ணு வெண்பாவை நான் தொலைச்சிட்டு அவளை தேடும்போது உன்னால தான் இப்போ வந்து என் காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. முழுக்க முழுக்க காரணம் இப்போ நான் நிம்மதி இல்லாமல் நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது காரணம் நீ மட்டும்தான் மல்லி அப்படின்னு மல்லியோட முகத்தில் அடித்த மாதிரி விஜய் இருந்துட்டு பேசிடுவாங்க.